அவனுக்கு கை கால் ஆடுறதே கஷ்டமா இருக்கு, கண் புருவத்தை இந்த ஆட்டம் ஆட்டுறாங்களே, ஐயோ வேற லெவல். அப்போ அவங்க கிட்ட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் இருக்கு. பாடல் வேற நீங்க பாடி இருக்கீங்க, அந்த ஒரு விஷயத்த நாங்க இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணா தப்பாயிடும். ஓகே, ஆனா நான் பாடினா தனியா பாட மாட்டேன், சாரையும் பாட சொல்லுங்க, நான் பாடுறேன். சார் அசால்ட். சார் இன்னைக்கு என்ன கடலும் செய்யற மோட்ல தான் இருக்காரு. சூப்பர். ஓகே தானே சார்? ரெடி சார். சாரி சார், முறைகிறீங்க சார். ஓகே, கம் ஆன். 3 2 1. மதுரை வீர அழகுல மாட்டு கொம்பு திமிருல பாவி நெஞ்சு சிக்கி கிருச்சே, வாடிய கருப்பட்டி பார்த்தா 10 தீப்பெட்டி மாம நெஞ்சு 10 கிருச்சே, மரல ஏறிட இழந்தா மிசைய நீவர வரந்தா உடுத்துற வேட்டிய போல ஒட்டிக்கிட்டு வாழ போறேன்டா, ஓ கூட வரேன்டா. வாவ், அமேசிங். அப்படியே பாக்குறதுக்கே அந்த சாங்கோட சேர்த்து வர்றீங்க வந்து பாடிட்டீங்களா? அந்த பேர் அப்படியே எடுத்து கண்ணுல ஒத்திக்கணும் போல இருக்கு. மதுரை வீர அழகுல மாட்டு கொம்பு திமிருல பாவி நெஞ்சு சிக்கி கிருச்சே, வாடிய கருப்பட்டி பார்த்தா 10 தீப்பெட்டி மாமா நெஞ்சு 10 கிருச்சே, மரல ஏறிட இழந்தா மிசைய நீவர வரந்தா உடுத்துற வேட்டிய போல ஒட்டிக்கிட்டு வாழ போறேன்டா, ஓ கூட வரேன்டா. டிக்கெட் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னன்னா எப்படியாவது எங்க அப்பா பேரை சொல்லி டிக்கெட் வாங்கிடுவோம். ரஜினி சார் படம் இல்ல கமல் சார் படம்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவோம். முதல்ல ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ ரஜினி சார் வீட்டில் ஷோ போட்டாங்கன்னா ரிலீஸ்க்கு முந்தின நாள் படம் பார்த்துட்டு ஸ்கூல்ல போய் ஃபுல் கதையை சொல்றது, ஃபுல் ஸ்பாய்லர்ஸ், சாவடிக்கிறது கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்லி. அதே மாதிரி ஒரு படங்கள் பார்த்துட்டு கதை சொல்றது வழக்கம். சம்டைம்ஸ் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்போ டிக்கெட் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கும். அங்க ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணாலும் சார் டிக்கெட் இல்ல, படம் பார்க்க முடியாதுன்னு, நீ எப்படி என்ன விடாம இருக்கிறேன்னு பாத்துருவோன்னு சொல்லி கும்பலோட கோயந்தா உள்ள போய் நின்னுட்டே எல்லாம் படம் பார்த்திருக்கோம். எனக்கு கண்டிப்பா சீட்டு கையில இருக்க சீட் இருக்காது. ஸோ நின்னுட்டே எல்லாம் கும்பலோட கோயந்தாவா படம் பார்த்திருக்கோம். அந்த கொடுமைகளும் பண்ணிருக்கிறோம். சார் இப்போ வந்து நீங்க ஒரு டைரக்டர் கூட ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அவங்க கூட மோஸ்ட்லி பண்ணதில்லை. பட் வந்து நம்முடைய பொன்னியின் செல்வன் அஸ் வெல் எஸ் நம்முடைய விருமன், அதாவது திருப்பி அதே டைரக்டர் கூட படம் பண்றீங்க. ஸோ அந்த ஐடியாலஜி வந்து எப்படி சேஞ்சா இல்ல வந்து அது அமைஞ்சதா? பண்ணக்கூடாதுன்னு அவங்க மேல கோவம்லாம் எதுவும் இல்லை, அது நடக்கல. ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 படம் தான் அதிகபட்சம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட படம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த படம் நிச்சயமா அவங்க வேற ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த படம்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நான் திரும்பி வேற படம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நம்ம ஒரு வருஷத்துல 5 படம் பண்றோம்னா டக்குன்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து ஒரு 2 months வெயிட் பண்ணுங்க சார் நான் வந்துடுறேன்னு சொல்ல முடியும். நான் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்ல முடியாது. அப்போ அது நடக்கல. பட் இந்த வாட்டி முத்தையா அவர்கள் வந்து நான் வெயிட் பண்றேன்னு வெயிட் பண்ணாரு. லாக்டவுன் கரெக்டா வந்து மாட்டிக்கிச்சு. அந்த டைம்ல இல்ல சார் நான் ஸ்கிரிப்ட் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், நான் வெயிட் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வெயிட் பண்ணி விருமன் பண்ணாரு. ஸோ அவருக்கு தான் நன்றி சொல்லணும். மணிசாரை பொறுத்த வரைக்கும் குரு. மணிசார்ட்ட அழகான விஷயம்னா நம்ம கிட்ட வேலை செஞ்ச பையன் தானே, நம்ம ட்ரெயின் பண்ண பையன் தானேன்னு சொல்லி எப்பவுமே அட்வான்டேஜ் எடுத்துக்கவே மாட்டார். நீ பண்றியா, உனக்கு டைம் இருக்கா, உனக்கு கதை பிடிச்சிருக்கான்னு கேட்பாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது அதெல்லாம் தான் மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி